கோவில் திருவிழாவில் இரு சமூகத்தை சேர்ந்தவரிடையே ஏற்பட்ட பெரும் பிரச்சனை. இரவில் 6 இளைஞர்களின் பழிவாங்கும் குணத்தால் பலத்த காயமடைந்த 2 இளைஞர்கள். காவல்துறையை முற்றுகையிட்ட ஊர் மக்கள் குற்றவாளியை பிடித்து கொடுத்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பக்கத்துல இருக்கிற வெள்ளாள விடுதியில கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி கோவில் திருவிழா ஒண்ணு நடந்திருக்கு. இந்த திருவிழால 2 பிரிவை சேர்ந்த வாலிபர்கள் மோதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து போலீசாரும் சமாதானம் செஞ்சு வச்சு அனுப்பி வச்சிருக்காங்களாமா. இந்த நிலையில இரவுல அதிரான் விடுதியை சேர்ந்த 20 வயதாகக்கூடிய மாதவன் அப்படின்றவரும் 36 வயதாகக்கூடிய பாக்கியராஜ் அப்படின்றவரும் இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப மற்றொரு பிரிவை சேர்ந்த 6 இளைஞர்கள் அவங்கள வழிமறைச்சி தாக்குனதா சொல்லப்படுது. இதுல பலத்த காயமடைஞ்ச 2 பேரையுமே புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்களாமா. அவங்களுக்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு வருதாமா. காயமடைஞ்ச மாதவன் கொடுத்த புகாரின் பேர்ல மழையூர் போலீசார் அதிரான் விடுதியை சேர்ந்த பாலகணபதி, ராகுல், குமரப்பன், தேவா, கணேசன், முருகேசன் அப்படின்ற 6 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துறோம் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த வாலிபருடைய உறவினர்கள் மழையூர் காவல் நிலையம் முன்னாடி சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த தகவல் அறிஞ்ச ஆலங்குடி போலீஸ் துணை சூப்பரண்டன்ட் பவுல்ராஜ் அப்படின்றவரும் மத்த போலீஸும் அங்க போய் சாலை மறியல்ல ஈடுபட்ட பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லப்படுது. அவங்க உறுதி கொடுத்ததுக்கு அப்புறமா அங்க இருந்த பொதுமக்கள் கலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த நிலையில அந்த வழியா வந்த அதிரான் விடுதியை சேர்ந்த தேவா அப்படின்ற இளைஞரை வழிமறைச்சு அந்த இளைஞரை காவல்துறை கிட்ட ஒப்படைச்சு இந்த 6 பேர்ல இந்த இளைஞரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து இந்த சாலை மறியல் அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தினதா கூறப்படுது. 2 சமூகத்தினரிடையே ஏற்பட்ட இந்த பெரும் பிரச்சனை இளைஞர்கள் மனசுல பழிவாங்குற குணமா அமைஞ்சது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு.